சென்னையில் இருந்து தனி விமானம் மூலமாக திருச்சியை சென்றடைந்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு உடனடியாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கு இருக்கக்கூடிய அமைச்சர்களையும் மாவட்ட உயர் அதிகாரிகளையும் அரசு அதிகாரிகளையும் தொடர்பு கொண்டு அனைத்து நடவடிக்கைகளையும் உடனடியாக எடுக்க வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்திருந்தார். உடனடியாக களத்திற்கு சென்றார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. அங்கு பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று உடனடியாக அந்த முதலுதவி சிகிச்சைகள் என்பது முதற்கட்டமாக வழங்கப்பட்டது. தொடர்ந்து நம்மோடு செய்தியாளர் சகாதேவன் இணைகிறார். சகாதேவன், தற்போது கிடைத்திருக்கக்கூடிய கூடுதல் தகவல். அதாவது கரூரில் நடந்த அந்த துயர சம்பவமானது தமிழ்நாட்டையே உலுக்கியிருக்கிறது. இந்த நிலையில் அந்த மேல்மட்ட விசாரணைக்கு தமிழக முதல்வர் உத்தரவிட்ட நிலையில் நள்ளிரவிலேயே கரூருக்கு தமிழக முதல்வர் விரைகிறார். குறிப்பாக சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் திருச்சிக்கு தற்போது வருகை தரவிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் திருச்சி விமான நிலையத்திற்கு தனி விமானம் மூலம் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வந்தடைய இருக்கிறார். இங்கிருந்து திருச்சியிலிருந்து கரூருக்கு சாலை மார்க்கமாக செல்ல இருக்கிறார். குறிப்பாக இந்த திருச்சி விமான நிலையத்தை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பு பணியில் மாநகர காவல் ஆணையர் காமினி தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இருந்த போதிலும் முதலமைச்சர் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 20 நிமிடத்தில் திருச்சி விமான நிலையத்தை வந்தடைவார். வந்தடைந்த பிறகு அவர் சாலை மார்க்கமாக ஒரு அரை மணி நேரத்தை கரூரை சென்று சேருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாக அங்கு எந்த மாதிரியான நடவடிக்கைகள் இதுவரை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, குறிப்பாக தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பவர்களுக்கு எந்த மாதிரியான சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது போன்ற விவரங்களை கேட்டறிய இருக்கிறார்கள். சற்று முன் முதலமைச்சர் வருகை தருவதற்குண்டான அந்த ஏற்பாடுக்கு அவர் செல்லக்கூடிய காரானது தற்போது திருச்சி விமான நிலையத்திற்கு வந்திருக்கிறது. இங்கிருந்து புறப்பட்ட பிறகு கரூரில் செய்தியாளர்களை சகாதேவன், முதலமைச்சர் விமான நிலையத்திலிருந்து அங்கு புறப்படக்கூடிய அந்த காட்சிகளை நாம் தற்போது நேரலையாக பார்த்து வருகிறோம். சென்னையிலிருந்து தனி விமானம் மூலமாக புறப்பட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திருச்சி விமான நிலையத்தை சென்றடைந்திருக்கிறார். அங்கிருந்து சாலை மார்க்கமாக அவர் செல்ல இருக்கிறார். நீங்க தொடரலாம் சகாதேவன். குறிப்பாக முதலமைச்சர் திருச்சியிலிருந்து கரூருக்கு சாலை மார்க்கமாக செல்ல இருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்திலிருந்து 45 நிமிடத்தில் கரூரை அவர் சென்று சேர்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த கரூரில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் தற்போதைய நிலைமை குறித்தும், குறிப்பாக உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 39 உயர்ந்த நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பவர்களும் சாதாரண வார்டில் சிகிச்சைக்காக மூச்சு திணறல் ஏற்பட்டு இருப்பவர்களுடைய நிலை குறித்தும் மருத்துவர்கள் கேட்டறிய இருக்கிறார். மேலும் கரூரில் அனைத்து துறை அதிகாரிகளிடம் ஒரு ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் ஈடுபடுவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தாவேகாவை சேர்ந்த நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு தற்போது செய்யப்பட்டிருந்தாலும் இதுவரை எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம், குறிப்பாக அமைச்சர் அன்பில் மகேஷ், அதே போல செந்தில் பாலாஜி உள்ளிட்டவர்களுடன் உடனுக்குடன் தொலைபேசியில் கேட்டறிந்து தெரிய வந்திருக்கிறார் என்றும் இருக்கக்கூடியவர்கள் தெரிவிக்கிறார்கள். இருந்த போதிலும் முதலமைச்சர் கரூரில் செய்தியாளர்களை சந்தித்து தமிழக அரசின் சார்பாக எந்த மாதிரியான நடவடிக்கைகள் இதுவரைக்கும் எடுக்கப்பட்டிருக்கிறது, அடுத்த கட்டமான தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருபவர்களை அடுத்த கட்டமாக மேல் சிகிச்சைக்காக வேறு மருத்துவமனைக்கு மாற்றலாமா போன்ற பல்வேறு ஆலோசனைகளையும் கொடுக்க இருக்கிறார். செய்தியாளர்கள் சந்திப்பு முதலமைச்சர் இதுவரை தமிழக அரசு சார்பாக எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கிறார். ஏற்கனவே உயிரிழந்தவர்களுக்கு கிட்டத்தட்ட தலா 10 லட்சம் ரூபாய் அறிவித்திருந்தாலும் அந்த முன்னேற்பாடு பணிகளை மேற்கொள்வதில் தமிழக அரசு முழு கவனம் செலுத்தி வருவதாகவும், அரசு அதிகாரிகள் நள்ளிரவு முழுவதும் மருத்துவமனையில் மருத்துவர்கள் செவிலியர்கள் என விரைந்து பணியாற்றி வருவதாகவும் அரசு சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் தமிழக முதலமைச்சர் வாகனம் மூலமாக திருச்சி விமான நிலையத்திற்கு கரூரை நோக்கி புறப்பட இருக்கிறார். சாலை மார்க்கமாக முதலமைச்சர் கரூரை நோக்கி புறப்பட இருக்கிறார். முதலமைச்சரோடு ஏற்கனவே அமைச்சர்கள் கே.என். நேரு, ஏவா வேலு ஆகியோர் உடன் செல்ல இருப்பதாக சொல்லப்பட்டது. யாரெல்லாம் உயர் அதிகாரிகள் யாரெல்லாம் கூட போறாங்க சகாதேவன்? துறை சார்ந்த அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் சென்னையிலிருந்து உயர்மட்ட அதிகாரிகள் வந்திருந்தாலும் அமைச்சர்களை பொறுத்த கே.என். நேரு, ஏவா வேலு, அதே போல மெய்யநாதன் உள்ளிட்ட அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்கள் முதலமைச்சரோடு கரூருக்கு காரில் பயணம் செய்கிறார்கள். மேலும் சுகாதாரத்துறை செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளும் முதலமைச்சரோடு வந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக கரூருக்கு சென்ற பிறகு அங்கு இருக்கக்கூடிய நடவடிக்கைகளை முழுவதுமாக கேட்டிருக்கிறார்கள். ஒரு அமைச்சருக்கும் துறை சார்ந்த அதிகாரிகளை மையப்படுத்தி குழுவாக பிரித்து அவர்களுக்கு எந்த மாதிரியான நடவடிக்கைகள் ஈடுபட வேண்டும் போன்ற பல்வேறு கட்டுப்பாடுகளையும் விதிமுறைகளையும் முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார் எனவும், கரூரில் குறிப்பாக அங்கு இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை உயிர்கள் தீவிர சிகிச்சையில் இருப்பவர்களை முடிந்தவரை அவர்களை காப்பாற்றக்கூடிய முயற்சியில் ஈடுபடுவது குறித்தும் மருத்துவர்களிடம் நேரடியாக அமைச்சர்கள் பேசி வருவதாகவும்,
அது மட்டும் இல்லாமல் அங்க இருக்கக்கூடிய நிலைமையை சரி செய்யும் வகையில் அமைச்சர்களுக்கு, குறிப்பாக அன்பில் மகேஷ் உள்ளிட்டவர்களுக்கு முழு அதிகாரம் கொடுத்து மீண்டும் சகஜ நிலைமைக்கு திரும்புவதற்குண்டான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் எனவும் முதலமைச்சர் அறிவுறுத்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதிகாரிகளை பொறுத்தவரைக்கும் நள்ளிரவு முழுவதும் மருத்துவர்கள், அதிகாரிகள் எனவும் அனைவரும் விழிப்பாக இருக்க வேண்டும். கரூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்கள், அதாவது தீவிர சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு அதிதீவிரமாக சிகிச்சை கொடுத்து வந்தாலும் வேறு யாராலும் அந்த கூட்டத்தில் சிக்கியிருக்கிறார்களா அல்லது சாதாரண வார்டுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கும் எந்த மாதிரியான சிகிச்சை அளிக்கப்படுகிறது, அவர்கள் தொடர்ச்சியாக தொடர் கண்காணிப்பில், மருத்துவ கண்காணிப்பில் இருப்பதற்கு எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது உள்ளிட்ட பல்வேறு உத்தரவுகளை அதிகாரிகளுக்கும் மருத்துவர்களுக்கும் முதலமைச்சர் போட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இருந்தாலும் மூத்த அமைச்சர்கள், கிட்டத்தட்ட ஒரு 10 அமைச்சர்களுக்கு மேலாக கரூரையே முகாமிட்டு அந்த நிலைமையை சகஜ நிலைமைக்கு திரும்பும் வரை அங்கேயே முகாமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக முதலமைச்சர் கரூர் சென்ற பிறகு அங்கு சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளை நேரடியாக அவர் சந்திக்க இருக்கிறார். அவர்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள் தேவைப்படும் எனவும் நேரடியாக கேட்க இருக்கிறார். அதன் பின்னர் அங்கிருக்கக்கூடிய செய்தியாளர் சந்திப்பானது கரூரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அரசு சார்பான செய்யப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்தும் முதலமைச்சர் நேரடியாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளிக்க உள்ளார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் 39 பேர் உயிரிழந்த அந்த ஒரு துயர சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கி இருந்தாலும் அடுத்த கட்டமாக ஒவ்வொருவரும், அதாவது தீவிர சிகிச்சை பிரிவு இருப்பவர்களை எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என மருத்துவர்கள் மிக முனைப்பாக செயல்பட வேண்டும் என ஒரு உத்தரவை முதலமைச்சர் போட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த கோர சம்பவம் நடைபெற்ற உடனேயே முதலமைச்சரால் அந்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் அதிகாரிகளுக்கும் என்ன மாதிரியான உத்தரவுகள் உடனடியாக பிறப்பிக்கப்பட்டது சகாதேவன்? அதாவது ஒரு சம்பவத்தை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 39 பேர் ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தில் ஒரு பிரச்சாரத்தில் உயிரிழந்த சம்பவம் இருந்தாலும் முதலமைச்சர் நள்ளிரவிலேயே கரூர் மாவட்டத்திற்கு விரைவது என்பது ஒரு வரவேற்கத்தக்க விஷயமாக இருந்தாலும் இவர் முதலமைச்சர் வருவதற்கு முன்னாகவே கிட்டத்தட்ட அனைத்து விதமான நடவடிக்கைகளும் அங்கு மேற்கொள்ளப்பட்டு முடிக்கப்பட்டு முதலமைச்சர் கரூர் வந்து பார்க்கிற போது எந்த மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பது என சொல்வதற்கு தயாராக அதிகாரிகள் காத்திருப்பதாக சொல்கிறார்கள். ஏனென்றால் முதல்வர் கரூருக்கு சென்ற பிறகு அங்கு உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படக்கூடாது, 39 உயிரிழப்புகள் மட்டும்தான் கடைசியாக இருக்க வேண்டும், தீவிர சிகிச்சை பிரிவுகளில் இருப்பவர்களை காப்பாற்றுவதற்கு கூடுதல் மருத்துவர்கள், அதாவது தனியாரிலும் சரி அரசு மருத்துவர்களும் சரி அல்லது வெளி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய திறமையான மருத்துவர்களையும் கொண்டு வந்து அவர்களை கண்காணிப்பதற்குண்டான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். கரூர் மாவட்ட நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் அங்கு அனைத்து துறை அதிகாரிகளும் தயாராக இருக்கவும் அறிவுறுத்திருக்கிறார். குறிப்பாக மருத்துவத்துறை, பொது சுகாதாரத்துறை என அனைத்து அதிகாரிகளும் அங்கு தயார் நிலையில் இருக்கிறார்கள். இருந்த போதிலும் அந்த தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கக்கூடியவர்கள் கடுமையான ஒரு மூச்சுத்திணறல் இருப்பதாகவும் அவர்களை காப்பாற்றக்கூடிய முயற்சிகள் தொடர் மருத்துவமனை, அதாவது ஏற்கனவே காலையிலிருந்து பணியில் இருந்த மருத்துவர்களாலும் சரி, ஏற்கனவே நேற்று பணியாற்றவர்கள் இருந்த மருத்துவர்கள் அனைவருமே கரூர் மாவட்ட அரசு தலைமை அந்த மருத்துவமனைக்கு வர வேண்டும். தொடர்ச்சியாக அந்த மருத்துவ கண்காணிப்பில் அனைத்து மருத்துவர்களும் ஈடுபட வேண்டும், அனைத்து செவிலியர்களும் பணிக்கு திரும்ப வேண்டும் போன்ற பல்வேறு உத்தரவுகளை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் போட்டிருக்கிறார்கள். இருந்தாலும் முதலமைச்சர் அங்கு சென்ற பிறகு நேரடியாகவே அங்கு இருக்கக்கூடிய சிகிச்சை பெற்று இருக்கக்கூடிய அந்த பொதுமக்களை பார்க்க இருக்கிறார். அவர்களுக்கு நிவாரணமும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு இருந்தாலும் ஒரு இழப்பு கூட ஏற்படாமல் தடுப்பதற்கு பொது சுகாதாரத்துறை சார்பாகவும் மருத்துவத்துறை சார்பாகவும் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அனைத்து துறை அதிகாரிகளும் தயார் நிலையில் இருந்தாலும் மூத்த அமைச்சர்கள், குறிப்பாக ஏவா வேலு, KN நேரு, மெய்யநாதன், அன்பில் மகேஷ் உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்கள் அங்கு குழுமி இருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக அரசு அதிகாரிகளை ஒதுக்கி வேலைகளை பிரித்து மீண்டும் சகஜ நிலைக்கு கொண்டு வரக்கூடிய முயற்சி ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த சம்பவம் நடந்து இருக்கக்கூடிய இடத்தில் காவல்துறையுடைய விசாரணையானது மேலும் துரிதப்படுத்தி ஒரு முழுமையான ஒரு நீதி விசாரணை நடத்தப்படும் என ஏற்கனவே அரசு சார்பாக தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கரூர் மாவட்ட காவல்துறையின் சார்பாக ஒரு அறிக்கையும் தயார் செய்யப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது. முதலமைச்சரிடம் எப்படி நடந்தது என காவல்துறை அதிகாரிகளையும் சந்தித்து அவர் பேசுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் கிட்டத்தட்ட 39 பேர் ஒரு பலியான இந்த துயர சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு சம்பவமாக நிகழ்ந்திருந்தாலும், யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவமாக இருந்தாலும் அடுத்த கட்டமாக ஒரு உயிரிழப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது, அனைத்து அதிகாரிகளும் மருத்துவர்களும் விடிய இருந்து பொதுமக்களை பாதுகாக்க வேண்டும், வேறு யாரும் மற்ற பணியில் ஈடுபடக்கூடாது, வீடு திரும்பியவர் அனைவரும் மீண்டும் பணிக்கு வர வேண்டும், பணிகளை தொடர வேண்டும் என்ற உத்தரவும் சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு தமிழக அரசு சார்பாக போடப்பட்டிருக்கிறது என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.